இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1. தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 21. நான் அவ்வளவு கொடூரமானவளா? நான் தான் நீ. முகையின் இதழ்கள் முணுமுணுத்தன. அந்த பிரகாசத்திற்கு கண்கள் பழக மெதுமெதுவாய் தன் கண்களை அகலத் திறந்தாள் முகை. முதலில் தொற்றியிருந்த பயம் சிறிது விலக, முகையின் இயல்பிலேயே கூட பிறந்த குணமாகிய ஆர்வம் மெல்ல மெல்ல தலை தூக்கத் தொடங்கியது. கண்கள் குறுகுறுக்க தன் முன்னே நின்ற அந்த அழகிய தேவதையை நோக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்தாள். முகையின் பார்வை அந்த தேவதையை அடிமுதல் முடிவரை வருடியது. முகையின் பார்வை அந்த பெண்ணின் முகத்தில் வந்து நிலைக்க, ஒரு கணம் முகை செய்வதறியாது பிரமித்துப் போய் நின்றாள். நீ நீ பார்க்க என்னைப் போலவே இருக்கிறாய். அந்த பெண்ணை பார்த்த திகைப்பில் முகையின் வாய் குளறியது. அந்த பெண் ஆடை உடுத்தியிருந்த விதம், அவளின் நிற்கும் தோரணை, முக பாவனை எதுவுமே தன்னைப் போல இல்லாவிட்டாலும் அவளின் முகம் ஒரே அச்சில் வார்த்தது போல அப்படி ஒரு ஒற்றுமையுடன் இருந்தது. கண்களை ஒருமுறை கசக்கிவிட்டு மீண்டும் பார்த்தவளுக்கு தன்மேலேயே சந்தேகம் வந்தது. நான் பார்க்க இப்படித்தான் இருப்பேனா என்று எண்ணியவளை தானே குட்டிக் கொண்டாள். என் முகம் எனக்கு எப்படி தெரியாமல் போகும்? எத்தனை முறை என்னை கண்ணாடியில் பார்த்திருக்கிறேன் என்றால் தனக்குத்தானே எரிச்சலுடன். எப்படி இவள் பார்ப்பதற்கு என்னைப் போலவே இருக்கிறாள்? கண்கள் இடுங்க எதிரே நின்றவளை பார்த்தவளுக்கு மித்ரனின் வார்த்தைகள் திடீரென்று ஞாபகம் வந்தது. உன் குடும்பத்தை சந்திக்கப் போகிறோம் என்றானே, அப்படியென்றால் இவள் என்னுடன் கூட பிறந்த சகோதரியா? பெண்களுக்கே உரித்தான நளினமான ஆடைகளையும் கண்கவர் அணிமணிகள் அணிந்திருந்தாலும் எதிரே நின்றவள் தன்னைத்தானே தாங்கி நின்ற விதத்தில் ஒரு கம்பீரத்துடன் கலந்த ஒரு அதிகாரம் தென்பட்டது. தலையை மறுப்பாய் ஆட்டியவாறு, இவள் என் சகோதரியாக இருக்க முடியாது. எங்களுக்கிடையே இருக்கும் வித்தியாசம் மடுவுக்கும் மலைக்கும் இடையே இருக்கும் அளவிலான வேறுபாட்டுக்கு சமம். பின்னே யார் இவள்? எதற்காக இங்கே இருக்கிறாள்? முகையின் கண்கள் நாலாபுறமும் சுழன்று அந்த இடத்தை இடைபோட்டன. அந்த இடத்தில் அவர்கள் இருவரையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. குளத்திற்கு அடியில் இப்படி ஒரு சுரங்க குகையை அமைக்க முடியுமா? எனக்காக காத்திருப்பதாக மித்ரன் சொன்னாரே, இந்த இடத்தில் ஏன் இவள் காத்திருக்கிறாள்? காத்திருக்க வேறு இடமே கிடைக்கவில்லையா? ஒருவேளை இங்கே இவளை சிறை வைத்திருக்கிறார்களோ? வியப்பில் விரிந்த முகையின் கண்கள் ஈட்டியின் கூர்மையுடன் அவள் மேல் பாய்ந்தன. நீதான் நானென்றால் நீ ஏன் இங்கு சிறைப்பட்டிருக்கிறாய்? முகையின் கண்கள் ஒரு கணம் எதிரே நின்றவளை பிணைத்திருந்த தங்க விலங்கின் மேல் படிந்து மீண்டும் எதிரே இருந்தவளை கேள்வியாய் நோக்கியது. வெறும் ஒரு மனிதனாய் இருப்பவளிடம் இருந்து இந்த கூர்மையான கணிப்பை நான் எதிர்பார்க்கவில்லை என்றால் கண்களில் ஒரு பாராட்டுதலும் இதழ்களில் ஏளனமும் தொனிக்க, முகையின் புருவங்கள் ஒரு கணம் சுருங்கி கேள்வியாய் ஏறியது. நீதான் நான் என்றால் என்னை பற்றி ஏன் இந்த குறைந்த மதிப்பீடு? இதழ்களில் கேலி புன்னகைத்தவள முகையின் கேள்வியில் அடுத்தவளின் முகத்தில் இருந்த உணர்ச்சிகள் துடைத்த கற்சிலையாக மாறினாள். மறுப்பான ஒரு தலையசைப்புடன், நான் தான் நீ என்று நான் சொல்லியிருந்தாலும் நீ நானாக ஆவதற்கு நீயும் நானும் ஒன்றல்ல. நீ வேறு நான் வேறு என்றாள் உறுதியான குரலில். புருவங்கள் ஒன்றோடொன்று நெறிய, எனக்கு நீ கூறுவது புரியவில்லை என்றாள் குழப்பத்துடன். வலை போட்ட தன் மெல்லிய ஆயினும் உறுதியான தன் ஒற்றை கரத்தை முகையின் எதிரே நீட்டினாள் அவள். அவளின் கைகாட்டிய திசை நோக்கி திரும்பினாள் முகை. நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தங்க சிம்மாசனம் அவள் கைகாட்டிய திசையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கு மாயமாய் தோன்றியது. ஒரு திடுக்கிடலுடன் முகையின் ஆச்சரிய பார்வை அந்த அரியணையின் மேலும் தான் என்று கூறிய அடுத்தவள் மேலும் மாறி மாறி பாய்ந்தது. அந்த அரியணையின் அழகை காண கண்கோடி போதாது. அந்த கம்பீரமான சிம்மாசனத்தை பார்த்து பிரமிப்பில் வாயடைத்து நின்றாள். அந்த சிம்மாசனத்தின் அழகில் இருந்து கண்களை எடுக்க முடியாமல் அதன் அருகே சென்று அதன் தலைப்பகுதியை தொட்டாள் முகை. தொட்ட மறுவினாடி அவளின் உடலில் ஒரு மின்னல் பாய, தான் இருந்த இடமும் சூழலும் அவள் கண்முன்னே கரைந்து வேறு ஒரு காட்சி விரியத் தொடங்கியது. முகையின் கண்கள் கண்ட காட்சியில் அந்த புதியவள் இல்லை, சுரங்க குகை இல்லை, அந்த கம்பீரமான அரியணை இல்லை. அவள் கண்முன்னே விரிந்த காட்சி அவளை குலைநடுங்க வைத்தது. தான் காண்பது கனவா அல்லது நினைவா என்பது அறியாமல் பீதியில் மிரள வைத்தது அவள் கண்ட காட்சி. சுரங்க குகை மாறி முகை நின்றிருந்த இடம் காடோ மலையோ கிடையாது. பயங்கரமான போர்க்காட்சி அது. காதை கிழிக்கும் மரண ஓலங்கள் ஒருபுறம் ஓங்காரமாய் ஒலிக்க, வாட்களின் உரசலால் சிதறிய தீப்பொறிகள் மறுபுறம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. இரத்தக் களரியாயிருந்த அந்த போர்க்களத்தில் அவள் நின்றிருந்தாள். பார்வையாளராய் அல்ல, தலை முதல் கால் வரை கவசம் அணிந்து கையில் வாளுடன் கம்பீரமாக நின்றிருந்தாள். நிமிடத்தில் அவளின் முகத்தில் எதிரே வந்திறங்கிய எதிராளியின் வாளை மின்னலென பாய்ந்து லாவகமாய் தடுத்தது அவளின் வாள்.
அடுத்து அடுத்து வந்த தாக்குதல்களை அனாயாசமாக தடுத்து போரிட்டாள் அவள். தன் கைகள் அலட்சியமாக சுழலுவதை பார்த்த அவளுக்கு கண்ணை இருட்டிக் கொண்டு வந்தது. என்னால் எப்படி சண்டை போட முடிகிறது? இதுவரை நான் வாளை ஏந்தியதே இல்லையே. அந்த கோரமான இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று எண்ணி கையில் இருந்த வாளை தூக்கி கடாசிவிட முயன்றவளுக்கு அவளின் கைகள் அவளின் கட்டுப்பாட்டில் இல்லை. கால்களை பின்புறமாக நகர்த்த முயன்றால் நடக்கவில்லை. கண்களை மூடிக்கொள்ள முயன்றால் அதுவும் நடக்கவில்லை. இது நான் இல்லை, அந்த குகையில் பார்த்த அவள்தான் இது. ஆனால் எனது மனம் அந்த பெண்ணின் உடலிற்குள் இருக்கிறது. இப்பொழுது நடப்பது எதுவுமே நான் செய்யவில்லை, அவள்தான் செய்திருக்கிறாள். நான் அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கிறேன். சிறிது சிறிதாக நடப்பது என்னவென்று அவளுக்கு விளங்க ஆரம்பித்தது. ஆனால் புரிந்தது அவளின் மனதிற்கு இதமளிப்பதாய் இல்லை. தன் மனதிலேயே உழலாமல் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கத் தொடங்கினாள் முகை. கண்களில் கொலைவெறியுடன் அந்த புதியவளுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார் ஒரு வயோதிகர். பார்க்கத்தான் வயதானவர் போல் தோன்றினார் தவிர அவர் கரத்தில் வாள் சுழன்றிய விதத்திலோ ஒவ்வொரு தாக்குதலும் இடிபோல் இறங்கிய விதத்திலோ அவரை வயதானவர் என்று கூறவே முடியாது. யுக்தியிலும் பலத்திலும் அவருக்கு சற்றும் சளைக்காமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள் அவள். முகைக்கு போர்க்கலையை பற்றியோ அல்லது வாழ்வீச்சு பற்றியோ எதுவும் தெரியாவிட்டாலும் அவர்கள் இருவரின் லாபகத்தையும் பார்த்தவளுக்கு 2 பேரும் திறமையில் சமம் என்று மட்டும் வெகு நிச்சயமாக தெரிந்தது. பல மணி நேரங்களாக இருவரும் சளைக்காமல் சண்டையிட்டுக் கொண்டிருக்க திடீரென்று எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு அம்பு அந்த வயதானவரின் தோளில் நச்சென்று இறங்கியது. எதிர்பாராத அந்த தாக்குதலால் அவர் கை தளர்ந்து அவரின் கையில் இருந்த வாள் தரையில் விழ தூர இருந்த ஒரு குரல் கர்ண கொடூரமாய் ஒலித்தது. இப்பொழுது கொல்லுங்கள் என்றான் தூர இருந்து அந்த வயதானவரை தாக்கியவன். உள்ள முகையினுடையதாய் இருந்தாலும் அந்த புதியவளின் மனதில் அலைபாய்ந்த அனைத்து உணர்வுகளையும் தன் உணர்வுகள் போல முகையால் உணர முடிந்தது. அந்த புதியவளின் மனதில் ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம். அந்த முதியவரை பார்த்து அவளின் கண்கள் கெஞ்சின. அவள் நின்று கொண்டிருந்த போர்க்களத்தை விட பயங்கரமான ஒரு போர் அவள் மனதில் அந்த தருணத்தில் நடந்து கொண்டிருந்தது. அவள் மனதில் பொங்கிய அந்த தவிப்பு முகையை பச்சை ரணமாய் தாக்கியது. ஏன் இந்த தயக்கம்? எதற்காக தயங்குகிறாள்? ஒருவேளை நேரடியாய் தாக்காமல் இப்படி தாக்குகிறோம் என்றா? அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இவளின் மனம் ஏன் இரும்பாய் கணக்கிறது? போரில் எதிரியை கொல்வதுதானே மரபு. அப்படி இருக்க அவரை கொல்வதை நினைத்து இவளுக்கு ஏன் வலிக்கிறது? முகையின் மனதில் பல பல கேள்விகள். ஆனால் எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் அங்கு நடந்து கொண்டிருந்ததை ஒரு கையாளாகாத ஒரு விரக்தியுடன் அனுபவித்துக் கொண்டிருந்தாள். காயம்பட்டு உடல் தளர்ந்து நின்ற நிலையிலும் அந்த பெரியவரின் கண்களில் வலியோ வேதனையோ தெரியவில்லை. அவர் கண்களில் தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், கடுமையான ஒரு வெறுப்பு. தன்னை பார்த்து கொண்டிருந்த அவரின் கண்களில் அப்படி ஒரு கோபம். அதை கோபம் என்று கூறுவது கூட பொருந்தாது, ஒரு அருவருப்பு. அவரின் கண்கள் அவளை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் நெருப்பையும் விஷத்தையும் உமிழ்ந்தன. பார்வையால் மட்டும் அவரால் கொல்ல முடிந்திருந்தால் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, கோடி முறை அவளை கண்டந்துண்டமாய் வெட்டி கொன்றிருப்பார். அவரின் வெறுப்பில் முகையின் மனம் நொறுங்கியது. அந்த புதியவளின் வேதனையும் இறுக்கமும் தனக்கே நேர்வது போல தோன்ற பார்த்து கொண்டிருந்த முகை எப்பொழுது அந்த புதியவளின் எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் கலந்தாள் என்று அவளுக்கு தெரியாது. அந்த தருணத்தில் அடிபட்டு வலிப்பது அந்த புதியவளுக்கா அல்லது தனக்கா என்று அவளுக்கு பிரித்து பார்க்க முடியவில்லை. அவரை மன்றாடலுடன் பார்த்து கொண்டிருந்த அவளது கண்கள் அவரின் நெருப்பை வாரி இறைக்கும் பார்வையில் கடினமாயின. உள்ளத்தில் ஒரு விரக்தி, வேதனை, அதையும் மீறி ஒரு ஏமாற்றம். அவளின் கைகள் வாளின் கைப்பிடியில் இறுக ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் ஒரே வீச்சில் அவரின் மார்பில் தன் வாளை இறக்கினாள். பலத்த ஓசையுடன் அவரின் உடல் மண்ணில் சாய்ந்தது. கண்ணிமைக்காமல் மண்ணில் சாய்ந்தவரை பார்த்து கொண்டு நின்றாள் அவள். எந்தவித உணர்வும் இல்லாமல் கற்பாறை போல அவளது மனம் இறுகியிருந்தது. அவளின் மனம் முழுவதும் ஒரு மயான அமைதி. ஒரு முழு வினாடி அவரையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு என்ன நடந்தது, அவள் என்ன செய்தாள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக உரைக்க ஆரம்பித்தது. மெதுமெதுவாய் அந்த கற்சிலைக்கு உயிர் வர ஆரம்பித்தது. அவரின் அசையாத உடலைக் கண்ட அவளின் கரத்தில் இருந்த வாள் நழுவி விழுந்தது. கால்கள் நடுங்க தொப்பென்று மண்டியிட்டவாறு அவரின் முன்னே விழுந்தாள். அவர் சாய்ந்த அதிர்ச்சி புரிய நெஞ்சு பாரமாய் வலித்தது. ஒரு பந்தை அடைத்தது போல தொண்டை அடைத்தது. கண்களை விரித்தவளின் கண்கள் குளமாகி என்ன பண்ணுவதென்று தெரியாமல் ஓ என்று கதறினாள். அவளின் கதறல் அந்த போர்க்களம் எங்கும் எதிரொலித்தது. ஒரு துளியாய் வடிந்த அவளின் கண்ணீர் அந்த ஒரு துளிக்காக காத்திருந்தது போல தாரை தாரையாய் பெருகி அவளது தங்க முகத்தில் வழிந்தோடியது. விக்கலும் விசும்பலுமாய் கீழே கிடந்தவரை இழுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டு அந்த போர்க்களமே அதிரும்படி கதறி அழ ஆரம்பித்தாள். அந்த கதறலும் நெஞ்சை குடைந்த வலியுடன் முகை போராடி கொண்டிருக்க அவளின் கண்முன்னே விரிந்த அந்த போர்க்காட்சி கரைந்து மீண்டும் அந்த குகைச் சுரங்கம் விரிந்து
முன்பு கண்ட அரியணையின் முன் நின்று கொண்டிருந்தாள் முகை. குழப்பம், கோபம், வேதனை, இயலாமை என்று பல உணர்ச்சிகளின் கலவையில் அவள் மனம் கொந்தளிக்க, அவளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அது அவள்தான். முகையின் பார்வை அந்த புதியவளை நோக்கி திரும்பியது. ஒளிர்விடும் வானவில் துகள்கள் போல அந்த புதியவளின் உருவம் மெதுமெதுவாய் கரையத் தொடங்கியது. பதட்டத்தில் முகை துடிக்க அவசர அவசரமாக, நானே என் தந்தையை கொன்றுவிட்டேன். நீ நீ என் நினைவுகள், எனக்கே தெரியாத நினைவுகள் நீ. அந்த புதியவளிடம் கேட்கிறோமா அல்லது அவளிடம் சொல்கிறோமா என்று முகைக்கே தெரியவில்லை. அவளிடம் இருந்த உதிர்ந்த வார்த்தைகளின் அர்த்தமும் அவளுக்கே முழுவதாய் விளங்கவில்லை. மங்கத் தொடங்கிய அந்த முதியவளின் கண்களில் இனம் புரியாத ஒரு சோகம் இலையோட, இதழ்களில் கசந்த புன்னகை படர்ந்தது. தான் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் முகையின் கண்கள் அலைப்புற்றன. மல்கிய கண்ணீர் பார்வையை மறைக்க மறுப்பாய் தலையசைத்தபடி எதிரே நின்றவளை மனதில் இருந்த அனைத்து நம்பிக்கையையும் கண்களில் தேக்கியவாறு பார்த்தாள். தயவு செய்து நான் கண்டது அனைத்தும் என்னுடைய கற்பனை என்று கூறிவிடு என்ற மனம் ஓங்காரமாய் பிதற்ற, தன் எண்ணங்களே பெண்ணாய் உருவெடுத்து நின்று அவளை ஏக்கத்தோடு பார்த்து, ஏன் நானே என் தந்தையை கொன்றேன்? நான் என்ன அவ்வளவு கொடூரமானவளா? நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட தளர்ந்த நடையுடன் எதிரே நின்றவளை பார்த்தாள் முகை, நீ பார்த்ததை வைத்து உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. பல சமயங்களில் நடக்க முழு உண்மையை அறிந்து கொள்வது நம் கேள்விக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை தீர்ப்பதற்கான வழியையும் காண உதவும். அந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மீண்டும் அந்த அரியணையில் அமர வேண்டும். அங்கு நீ காணும் விஷயங்களில் மூழ்கிவிடாதே. அவை ஏன் நடக்கின்றன என்று யோசி. அமைதியுடன் கூறினால் மறைந்து கொண்டிருந்த அந்த புதியவள். மீண்டுமா? முகையின் பார்வை எதிரே ஆஜானுபாகுவாய் நின்றிருந்த அந்த அரியணையின் மேல் விழுந்தது. வயிற்றில் ஏதோ பிசைய மறுபடியும் அவளது கண்கள் அந்த பெண்ணின் மேல் நிலைத்தது. அந்த பெண்ணின் உருவில் வெறும் முகம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. அந்த அரியணையில் மீண்டும் அமர வேண்டும் என்ற எண்ணம் அவளது கால்களை பின்னடிக்க செய்தது. இந்த இடத்தை விட்டு எப்படி ஓடுவது என்றும் தெரியாமல், வேறு வழி இல்லாமல் துணி போல் துவண்ட கால்களை அடிமேல் அடியெடுத்து வைத்து அரியணையை நோக்கி சென்றாள். அந்த சிம்மாசனத்தில் ஏறி அமரும் முன் கண்களை இறுக மூடி ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தவாறு, இல்லை, இது அனைத்தும் என்னுடைய கனவுதான். என் மனது ஏதோ சஞ்சலத்தில் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் காட்டி என்னை பயமுறுத்துகிறது. என் மனம் கொஞ்சம் அமைதியான பின் என் கண்களை திறந்து பார்த்தால் நான் கண்ட காட்சிகள் எல்லாம் பனி போல உருகி நான் இன்னும் அந்த கூடாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கலாம். இல்லை, கண்டிப்பாய் தூங்கிக் கொண்டுதான் இருப்பேன் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறியவாறு இறுக மூடியிருந்த கண்களை மெதுமெதுவாக கண்களை திறந்தாள். நிராசையில் அவளது தோள்கள் துவண்டன. அவள் இன்னும் அந்த சுரங்க குகையில்தான் இருந்தாள். அவளின் கண்முன்னே அந்த பெண்ணின் முகம் இன்னும் இருந்தது. இன்னமும் அந்த அரியாசனம் அமைதியாய் அங்கேதான் இருந்தது. இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று உணர்ந்து பாறையாய் கனத்த அவளது பாதங்களை தூக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து அந்த சிம்மாசனத்தின் அருகில் சென்றாள். அரியாசனத்தின் அருகில் வந்த மறு வினாடி அவளது உடல் வியர்த்தது. எவ்வளவோ தடுத்தும் அவளது உடலும் உள்ளமும் நடுங்கியது. நெடிய பெருமூச்சுடன் அந்த அரியணையில் ஏறி அமர்ந்தவள் கண்களை அழுந்த மூடிக்கொண்டாள். மனித மனம் மிகவும் விசித்திரமானது. பல சமயங்களில் நடப்பது உண்மைதான் என்று நம் மனதிற்கு ஆணித்தரமாக தெரியும். ஆனாலும் நம் மனம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. பலமுறை பட்ட பின்னும் கண்ணுக்கு முன் பூதாகரமாய் நிற்கும் உண்மையை நம்பாமல் நமக்கு எது உண்மை என்று படுகிறதோ அல்லது எது உண்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதுதான் உண்மை என்று வாதிடும், போராடும். முகையும் இதற்கு விதிவிலக்கல்ல. பெரிய பெரிய ஞானிகளும் முனிகளுக்குமே உண்மையை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வது கடினம் எனும் போது முகையினால் மட்டும் எப்படி எளிதாக அதை ஒத்துக்கொள்ள முடியும்? முகையினாலும் இதை இன்னும் உண்மை என்று ஒப்ப முடியாமல் தான் மீண்டும் கண்விழிக்கும் நேரம் இவை அனைத்தும் கனவாகி தான் தன் பாட்டியின் மடியில் படுத்திருப்பேன் என்ற நம்பிக்கையில்தான் அந்த அரியணையில் அமர்ந்தாள். பெரும் பிரயத்தனத்துடன் மூடிய கண்களை திறந்தாள். இத்தோட பாகம் 1 முடிஞ்சதுங்க. செகண்ட் பார்ட்டோட கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புக்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கதையை பத்தின உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.